ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் காமனான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ட்ரபுள். அதுக்கப்புறம் வண்டி வந்து அடைச்சு போகிறது. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியிலையுமே காமனாக வரும். என் வண்டியிலையும் அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்ஸிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து அடைக்குது. அதே மாதிரி இப்போ செகண்ட் கியர், தேர்ட் கியரில் வந்து லைட்டாக ஆக்ஸிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அடைச்சு அப்படியே நின்றுது. இதுக்கான விஷயத்தை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நான் வீட்டிலே பண்ணுறேன். இது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட உங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் வந்து இப்போ கார்பரேட்டர் கட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர் ஃபில்டர் பிளாக் இருந்தாலும் அடைச்சி ஓடும். என் வண்டியில் ஏர் ஃபில்டர் புதுசு தான். நெக்ஸ்ட் விஷயம், வண்டியிலேருந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக இறங்குதா அப்படின்னு செக் பண்ணணும். நான் அதை செக் பண்ணிட்டேன். என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நல்லா இறங்குது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட் நான் வந்து கார்பரேட்டர் கட்டுறேன். இது இல்லாமல் பிஎஸ்4 வந்து அந்த கேனிஸ்டர் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அது அடைச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடைச்சி விடும். அதையும் நான் செக் பண்ணி பார்த்துறேன். அது இன்னும் அடைச்சிட்டு இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம கார்பரேட்டர் தான் வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் கட்டுறேன். கார்பரேட்டரை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து 2 சைடு கொடுத்துருப்பாங்க. அதை லூஸ் பண்ணாலே போதும், கார்பரேட்டர் வந்து ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக செட்டாக கட்டிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிட்ட இருக்க 2 போல்டு மவுண்டிங்கும் வந்து நான் கட்டிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர். ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபுல்லாக கட்டிட்டேன். இதில் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன மாற்றுறேன் அப்படின்றது தான் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியில் காமனான ஒரு விஷயம். இதுக்கான ரேட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 136 தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ரூ. 136 ஸ்பெண்ட் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட்டும் போயிடுச்சு, வண்டி அடைச்சு போகிற கம்ப்ளைண்ட்டும் போயிடுச்சு. வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் ஜெட்டும் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டும் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து கார்பரேட்டரில் ரொம்ப மெயின். இது வந்து எப்படி இருக்கும், அது வந்து எவ்வளோ வருது அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நான் வந்து கார்பரேட்டர் இப்படியே கட்ட முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் மேலேருந்து. ஆக்சுவலாக வந்து கம்பெனி ஃபிட்டிங்கில் இருக்குது. வண்டி வாங்கினது வந்து கார்பரேட்டர் கட்டவே இல்லை. அதனால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை வந்து இப்படியே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக த்ரெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணேன்னா கைட்டி கீழே வச்சு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கட்டிட்டேன். எப்பயுமே பெரிய திருப்பி போட்டு கட்டினா வந்து ஈஸியாக கட்டிடும். அப்படி இல்லைனா இம்பாக்ட் ஆம்பர் சொல்லி வச்சுருப்பாங்க, அதை வச்சு வந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக கட்டிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 3 ஸ்க்ரூவையும் வந்து நான் கட்டுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப கட்ட முடியாமல் வீட்டிலே ட்ரை பண்ணி த்ரெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் கட்டவே முடியாது, கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பார்த்து கட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு லப்பர் ஓரிங் வரும், அதனால் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து கட்டிக்கோங்க. வண்டி வாங்கினதுலேருந்து சுத்தமாக வந்து நான் கைட்டு க்ளீன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது வந்து பெட்ரோல்லேருந்து வந்து பார்த்தீங்களா, அது மொத்தமே இவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ள கார்பரேட்டர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இந்த டஸ்ட்டு வந்து உள்ளே, அதாவது வந்து அந்த ஜெட் வழியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் வந்து அடைச்சிக்கும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபுள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பிரச்சனை இருக்கும். அடைச்சி வரதுக்கு காரணம் இதுதான். ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மைனியூட்டான ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து பெட்ரோல் உள்ளே போகும். அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த இது போய் அடைச்சிக்கிச்சின்னா கண்டிப்பாக வந்து சுத்தமாக பெட்ரோல் போகாது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஜெட்டை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பிட்டு போட்டு கட்டுறேன். இது கட்டும் போது வந்து பார்த்து கட்டணும். ஏன்னா வந்து இது பித்தளையில் செஞ்சுருப்பாங்க. சப்போஸ் வந்து கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்டர் வந்து எடுக்கிறதே கஷ்டம். அதே மாதிரி மாட்டும் போதும் வந்து பார்த்து டைட் பண்ணணும். இது வந்து ரொம்ப பிராஸ்ன்றதால வந்து ஓவர் டைட்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்பீட் ஜெட் வந்து கட்டுறேன். இது வந்து வண்டி வாங்கினதுலேருந்து கைட்டாதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கட்டணும். சப்போஸ் உடஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து லேத்தில் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் ஆகிடும். அதனால் வந்து பார்த்து கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டை கட்டி ஆயிடுச்சு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டையும் வந்து கட்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி லைட்டாக லூஸ் ஆனதுக்கப்புறம் கையிலே கட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ராங் த்ரெட்லாம் வந்து ஏறாது. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஜெட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து புதுசு போட போகிறோம். நம்ம க்ளீன்லாம் பண்ணி போட போகிறதில்ல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மொத்தமாக 3மே சேர்த்து ரூ. 136 தான் வருது. ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட ரேட் வந்து பாருங்கள் ரூ. 73. க்ளீன் பண்ணி போனோன்னா பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணி தான் போடணும். ஆனால் அந்தளவுக்கு க்ளீன் ஆகுமா அப்படின்றது தெரியாது. இது வந்து ஒரிஜினலாக வந்து நான் வாங்கியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். ஒரிஜினல் வந்து எப்பவுமே ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் போய் வாங்கிடுங்க. அப்போ தான் வந்து ஒரிஜினல் போட முடியும். இந்த விஷயத்தில் மட்டும் லோக்கல் வாங்கி போட்டுறாதீங்க. வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா லோக்கலில் தான் கிடைக்கும். அதனால் வந்து டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் வண்டியோட பேரை சொல்லி இந்த மெயின் ஜெட்டு கார்பரேட்டருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட் ஜெட் அப்படின்னு சொன்னாலே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டைட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கை டைட்டாக வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேனரில் வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ராங் த்ரெட் ஏறாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டான டைட் தான் வச்சுருக்கேன், ரொம்ப டைட் வைக்கல. ஏன்னா ரொம்ப டைட் வச்சு அது வந்து கட் ஆகிடும். அவ்வளோதான், ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டை வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். ஒன்று வந்து ஹோல்டரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஜெட்டு. ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 55 வருது. அதுக்கு மேலே வர நீடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூ. 23 நினைக்கிறேன். அது வந்து சரியாக அதில் பிரிண்ட் ஆகலை. பட் ஆனால் மொத்தமாக சேர்த்து ரூ. 136.
இதுதான் வந்து மெயின் ஜெட்டு. இது வந்து பழசு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க. க்ளீன் பண்ணி போடுறது வந்து வேஸ்ட்டு. இதோட காஸ்ட் ரொம்ப கம்மின்றதால புதுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி எடுக்கும்போது கிடைச்ச மைலேஜ் வந்து அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து சப்போர்ட் ஜெட் வரும். அந்த ஜெட்டை போட போகிறோம். அதோட ரேட் வந்து இதில் சரியாக தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு ரூ. 20 ரூ. 23 அப்படின்னு நினைக்கிறேன். சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி வரும், அவ்வளோதான். இது வந்து திருப்பில் வச்சு டைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மாற்றுறதால பார்த்தீங்கன்னா வண்டியில் வாங்கும்போது என்ன மைலேஜ் கிடச்சிதோ அதே மைலேஜ் வரும். பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடைச்சி போகிறது வந்து டோட்டலாக வந்து அரெஸ்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் அரெஸ்டே ஆகாது. ஏன்னா அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பித்தளை அப்படின்றதால வந்து வெள்ளையாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிறத வந்து அந்த 7ஆம் நம்பர் பிட்டு போட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அவ்வளோதான், இதை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கப்பை போகிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. சப்போஸ் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் போட்டுட்டிங்கன்னா இந்த கப்பில் இருக்க டஸ்ட்டு வந்து திருப்பி போயிட்டு புதுசாக போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ஜெட்டு போய் அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்டே ஆகாது. எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கைட்டணுமோ அதே மாதிரி போட்டு 3 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் பேஸ்ட்டு போட்டு மாட்டிடுவாங்க. இங்கே பேஸ்ட்லாம் போடக்கூடாது. அதில் ஆல்ரெடி வந்து பிளாக் கலரில் ஒரு ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து லீக் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து லீக் ஆகாது. கூடுமான அளவுக்கு டைட் பண்ணும்போது பார்த்து டைட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அடுத்த வாட்டி கைட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து எல்லாமே மைன்யூட்டான பார்ட்டு அப்படின்றதால வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுவே வண்டி வாங்கினதுக்கு அப்புறமே நீங்கள் கைட்டினீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இது வண்டி வாங்கி ஒரு 4-5 வருஷம் பொறுத்து கைட்டினீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா கம்பெனி ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுற விஷயம் தான். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கார்பரேட்டரை கைட்டி க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். மெயின் ஜெட்டையும் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டை மட்டும் மாற்றுறதால வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இஷ்யூ வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். இது இல்லாமல் கார்பரேட்டரில் டயஃப்ராம் ஒன்று இருக்குது. அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டை வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கார்பரேட்டர் வந்து எப்படி கைட்டினீங்களோ அதே மாதிரி வந்து திருப்பி வந்து ரீஃபிட்டிங் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கைட்டும் போதே வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எப்படி கைட்டினீங்கன்ட்டு. இப்போ வந்து நான் எப்படி கைட்டினாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பெட்ரோல் டேப் ஆன் பண்ணி எங்கேயாச்சும் லீக் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து கார்பரேட்டர் வந்து மாட்டினதுக்கப்புறமே டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுறதால ஒரு வாட்டி டேப் ஆன் பண்ணிவிட்டு ஃபியூல் லீக் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபுளும் அதுக்கப்புறம் அடைச்சு வர கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வண்டியிலும் கம்ப்ளைண்ட் இருந்தால் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட நீங்களே ஜெட்டு வாங்கி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.